2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. வெங்காய சட்னி செய்யும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலருக்காக ஒரு காஷ்மீர் வத்தல் 1, காரத்துக்காக ஒரு வத்தல். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் சின்னதாக 1 சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்சு புளி, 2 பல்லு பூண்டு. இப்போ இதை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தையும் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த சட்னியும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான வெங்காய சட்னி ரெசிபி தான் பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி நம்ம செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி வெங்காய சட்னி டேஸ்ட்டாக நல்லா சுவையாக ஒன்று செஞ்சாலும் போதுங்க. சுருக்குன்னு தோசை கூட இட்லி கூட அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுறீங்க, நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.